பனங்கிழங்கு. இதில் சத்துக்கள் ரொம்ப நிறைய இருக்குது. இது நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு புட்டு பண்ணலாமா? தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நார் நிறையா இருக்கும். இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நிறைய நார் இருக்கிறதால உங்களுக்கு அப்படியே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி மெலிசாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய கண்ணுள்ள துருவரில் போட்டு துருவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்கோசரம் வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்து வச்சாச்சு. இதில் இப்போ நார் எதுவுமே இல்லை, நார்லாம் தனியாக எடுத்தாச்சு. வாங்க இதில் எப்படி புட்டு பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவினதை ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதில் பாதி நான் காரம் போட்ட புட்டும் பாதி இனிப்பு புட்டும் பண்ண போகிறேன். இது இனிப்பு புட்டுக்கு நம்ம என்னெல்லாம் போடலான்னு பாருங்கள். முதல்ல ஒரு ஸ்பூன் நெய், ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு சர்க்கரை. நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா நாராக இருக்கும், சில டைம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் அழகாக எடுத்துட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்ணும். இந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா கடகடன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. பனங்கிழங்குல இனிப்பு புட்டு பார்த்தோம். இப்போது இதில் நம்ம காரப்புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, இந்த கடுகு நல்லா வெடிச்சு விட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கிற பனங்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டாச்சு. தேவையான அளவு தேங்காய், உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். அதையும் கலரி விட்டுக்கோங்க. நல்லா காரமான புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். இது வேக வச்ச பனங்கிழங்குல ஒரு காரமான ஒரு புட்டு, ஒரு இனிப்பு புட்டு, 2 புட்டும் பண்ணியாச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கிழங்குல. ரொம்ப ஈஸி பண்ணுறது. துருவிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.